ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக உன் துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகின்ற தேதி. என் பிள்ளையே, நாளை உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகின்றது. அன்றைய நாளில் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப் போகின்றது. என் பிள்ளையே, இங்கே உனக்கான துரோகத்தை செய்துவிட்டு அங்கே நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களினுடைய முகம் வெளியே வரப்போகின்றது. என் பிள்ளையே, இதற்காகத்தானே இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தாய். துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு தண்டனை எதுவும் கிடைக்காமல் இருக்கின்றது என்றால் அவர்கள் அங்கே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, துரோகத்தை செய்ய யாரென்று உனக்கு துரோகம் செய்ய நினைத்தார்களோ, எப்பொழுது செய்ய நினைத்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இனிமேல் அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் அடைகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வெளியே வரக்கூடிய நாள் வந்துவிட்டது. இவர்கள் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதனை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் அதனை எடுத்து சொல்ல போகின்றார்கள்? இதுதான் நமக்கு வேலையா? துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ படுகின்ற கோபத்தை என்னால் உணர முடிகின்றது. என் தங்கமே, இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகத்தை நீ அன்று கண்டும் காணாமல் போய்விட்டதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. எத்தனை முறை உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நேரம், இவர்களிடத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகும் இந்த துரோகிகளுக்கு அதிகமான இடத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தது உன்னுடைய தவறு. நீ கொடுத்த இடத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. நீ அவர்களை நல்லவர்களாக நினைத்தாலும் அவர்கள் நல்லவர்கள் இல்லை அல்லவா? அப்படி அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை மாற்றுவது என்பது முடியாத காரியம். என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களை நீ மாற்ற ஒருபொழுதும் முயற்சி செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய அவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் சரியாக செய்துவிட்டு ஓர் மூலையில் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்தேறியதும் உண்மை. நீ அவர்களுக்கு கொடுத்த இடம், அவர்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்களை மிகவும் எளிதாக உனக்கு துரோகத்தை செய்ய வைத்தது.
அவர்களினுடைய எண்ணங்களை உன் வாழ்க்கையில் ஈடேற்ற வைத்தது நீயும் அதற்கு ஏற்றாற்போல அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த விதமான மனக்கருத்து வேறுபாடுகளையும் காண்பிக்காமல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னமும் அதிகமான சோதனைகளை உனக்கு கொடுத்தார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையானது கட்டாயமாக இனி மீண்டு வர வேண்டும். அதற்கு அவர்களினுடைய இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும். நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டாய். நீ செய்த தவறு என்னவென்று நீ எப்பொழுது தெரிந்து கொண்டாய்? இனிமேல் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவே கூடாது என்று என் பிள்ளை காலம் தாழ்ந்து உணர்ந்தாலும் இன்னமும் எதுவும் உன் வாழ்க்கையில் கெட்டுப்போகவில்லை. எந்த ஒரு விஷயமும் இன்னமும் நடந்து முடியவில்லை. இனிமேல்தான் என் குழந்தை நீ வாழப்போகின்றாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அரங்கேறப் போகின்றது. அதனால் நீ கவலைப்படாமல் இருந்து கொண்டு அம்மா தரப்போகின்ற நல்ல செய்தி என்னவென்று நான் தெளிவாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று உன் தாயானவள் உனக்கு நான் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அனைத்தையும் சொல்லப் போகின்றேன். உனக்கு நான் எடுத்துரைக்கின்றேன். என் தங்கமே, துரோகியின் இல்லத்தில் அங்கே சில நாட்களாகவே சந்தோஷம் குறைந்து மனவேதனைகளை அதிகரித்து விட்டது. இதை தெரிந்துவிட்ட உன் அம்மா அங்கே சென்று ஓடோடி பார்த்தேன். என் பிள்ளைகளுக்கு இத்தனை காயங்களை கொடுத்தவர்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அப்பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது. இவர்கள் செய்த பாவத்திற்கே தண்டனையை ஏற்கனவே இவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று. இவர்கள் என்ன நினைத்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளையும் கொடுத்திருக்கின்றது. அதை அவர்கள் எங்கே வெளியில் காட்டுவோம்? ஆனால் நாம் செய்த தவறுகளினால்தான் நமக்கு இது போன்று நடந்துவிட்டது என்று அவர்கள் சொல்லி எல்லோருமே நம்மை நகையாடுவார்கள். நீ செய்த பாவத்திற்கான பலனை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லி மனதை வேதனைப்படுத்துவார்கள். அதனால்தான் நான் இதை வெளியில் சொல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே வாழ்க்கைக்கான அனைத்து காரியங்களையும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த நேரத்தில் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து என்ன செய்தி வரப்போகின்றது என்று உன் அம்மா நான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் ஆரம்பித்ததோ அதைவிட பல மடங்கு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது. உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட காரணம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களினாலும் இவர்கள் செய்த துரோகங்களினாலும் உன் வாழ்க்கையில் சோதனைகள் ஆரம்பித்தது. என் பிள்ளையே, அவர்களுக்கு நீ செய்த துரோகத்தினால் மட்டும்தான் அவர்கள் தண்டனை என்று அவர்களது மனதை உறுத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, ஏறக்குறைய அவர்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் சந்தித்து விட்டார்கள். வெளியில் தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர மற்றபடி எல்லா விஷயங்களை அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. என் பிள்ளையே, அப்படியானால் நாளை என்ன செய்தி நம் செவிவந்து சேரப்போகின்றது என்று நினைக்கிறாய் அல்லவா? என் பிள்ளைக்கு துரோகிகளின் இல்லத்தில் இருந்து வரப்போகின்ற செய்தி என்ன